முதல் வாக்காளர்கள் அந்த விஜய் பின்னால போறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் என்று கேள்விப்பட்டது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவே ஒன்று இருக்கலாம் வேலூர்காரன் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக முடிவெடுத்திருக்கிற கட்சி பாஜக. இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி பாஜக. கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி பாஜக. அந்த வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு இந்தியா முழுவதும் பரப்புகிற கட்சி பாஜக. நாகரசனை இடித்த கட்சி பாஜக. தொடர்ந்து இடிப்போம் என்று அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கட்சி பாஜக. இளம் பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஹிஜாப் அந்த துணியை அணிய வேண்டாம் என்று சொல்லுகிற கட்சி பாஜக. வக்ஃபு சட்டத்தை திருத்தி அந்த சொத்துக்களை தலையீடு செய்கிற கட்சி பாஜக. எப்படிப்பட்ட சிறுபான்மை விரோத ஒரு கட்சியான பாஜகவோடு அதிமுக கூட்டணி செய்கிறது என்றால் அதிமுகவின் எண்ணம் என்ன, நோக்கம் என்ன, நிலைப்பாடு என்ன? முஸ்லிம்கள் வேண்டாமா? கிறிஸ்தவர்கள் வேண்டாமா? அவர்கள் வாக்குகளே உங்களுக்கு தேவையில்லையா? மோடி போதுமா? அமித்ஷா போதுமா? எச்ஆர்யா போதுமா? இவர்களோடு நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? இந்த முறையும் அதிமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும். அதிமுக பாஜகவும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன அடிப்படை நியாயம் இருக்கிறது? ஜெயலலிதாமையார் உயிரோடு இருந்தபோது பாஜகவை எவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்? மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பியதாக ஜெயலலிதாமையார் ஒரு வரலாற்று பிழை செய்துவிட்டு பாஜகவை ஆதரித்து ஆட்சி அமர்வதற்கு நானே காரணமாக இருந்து விட்டேன், அதற்கு பரிகாரமாக வாஜ்பாய் ஆட்சியை நானே கழித்தேன் என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி அவர்களே பதில் சொல்லுங்கள். எந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஜெயலலிதாமையார் சொன்னாரா இல்லையா? அவர் காலமான பிறகு அவருக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் பாஜகவோடு ஒத்துழைப்புகளால் கூட்டணி வைக்க முடிகிறது.